Hi guys, welcome to Tamil Skill Lab YouTube channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா React plus Node.js யூஸ் பண்ணி ரியல் டைம்ல வந்து ஒரு chat application தான் build பண்ண போறோம். தென் இதுல வந்து எப்படி வந்து யூசர் ஜாயின் பண்றாங்க, தென் மெசேஜ் எப்படி சென்ட் பண்றாங்க, தென் லாக் அவுட் பண்றது. ஸோ இந்த சினாரியோஸ் எல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டெமோ ஒன்று பார்த்துருவோம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்து யூசரோட நேம் என்டர் பண்ணி அவங்க ஜாயின் கொடுத்தோடனே அவங்க வந்து சர்வரில் வந்து கனெக்ட் ஆயிடுவாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ ஆன்லைன் யூசர்ஸ் தமிழ் ஹேஸ் ஜாயின் த சேட். தென் இப்போ நான் செகண்ட் யூசர், ஸோ ஸ்கில் ஹப் வந்து செகண்ட் யூசர்னு போடுறேன். ஸோ ஈஸி, ஸ்கில் ஹப் ஹேஸ் ஜாயின் த சேட் அண்ட் ஆன்லைன் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்கில் ஹப்னு 2 பேர் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்துடும் வச்சுங்களேன். லைக் ஸ்கில் ஹப் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹாய் ஸ்கில் ஹப். இப்போ தமிழ் வந்து சேட் பண்ணுறாரு. ஸோ தமிழ் ஹாய் ஸ்கில் ஹப்னு அனுப்பியிருக்காரு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஸ்கில் ஹப்போட யூசருக்கு அது வந்துடும் வச்சுங்களேன். ஹாய் ஸ்கில் ஹப், ஹாய் தமிழ். ஸோ இது ஸ்கில் ஹப் சென்ட் பண்ணுறாரு. இது தமிழோட சேட் விண்டோவுக்கு வந்துடும் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து லைக் ஸ்கில் ஹப் வந்து இப்போ லாக் அவுட் பண்ண போறாருன்னா, தென் இங்கே தமிழோட சேட் விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஸ்கில் ஹப் ஹஸ் லெஃப்ட் த சேட். தென் ஆன்லைன் யூசர்ஸ் வந்து இப்போதைக்கு தமிழ் தான் இருக்காங்க. தென் இப்போ மறுபடியும் நியூ யூசர் சாம்னு ஒருத்தவங்க ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா சாம் ஜாயின் சேட் கொடுத்தாங்கன்னா தமிழ் சாம் ஹாஸ் ஜாயின் த சேட். ஓகேங்களா? ஸோ ஹியர் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழோட சேட் விண்டோவில் சாம் ஹாஸ் ஜாயின் த சேட் வந்துடும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ் ஒரு மெசேஜ் பண்ணுறாரு, வெல்கம் சாம். தென் இது பார்த்தீங்கன்னா சாமோட சேட் விண்டோவில் ரிஃப்ளெக்ட் ஆகிரும்னு வச்சுக்கோங்க, வெல்கம் சாம். ஸோ இங்கே தேங்க்யூ தமிழ். இது லைக் தமிழோட சேட் விண்டோவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடும் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் வந்து எப்படி நம்ம React.js ப்ளஸ் Node.js யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த கான்செப்டை தான் வந்து ஸ்கோர் அப்டேட் பண்ணுற கிரிக்பஸ்ங்கிற அப்ளிகேஷன்ஸ் அண்ட் தென் சேட் அப்ளிகேஷன்ஸ் லைக் வாட்ஸ்அப், மெசேஞ்சர், தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மல்டி பிளேயர் கேம்ஸ், இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி சாக்கெட் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணி லைக் லைவாக வந்து டேட்டா வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த மாதிரி ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது லைக் லேட்டன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் மில்லி செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டேட்டா வந்து ரீச் ஆகிருக்கும். அதே மாதிரி வந்து சாக்கெட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட நெட்வொர்க்கிங் கம்யூனிகேஷனும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் வென் கம்பேர் வித் நார்மல் ஹெச்டிடிபி ஆர் ஹெச்டிடிபிஎஸ் பேஸ்ட் கம்யூனிகேஷன்ஸை கம்பேர் பண்ணும்போதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் நம்ம சாக்கெட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் டேட்டா வந்து அதால் ஹேண்டில் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். விச் மீன்ஸ் என் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் அண்ட் எவ்வளோ நியூ யூசர்ஸ் வந்தாலும் அவங்களால அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும்னு வச்சுங்களேன். லைக் அத்தனை கஸ்டமர்ஸ்க்கும் சேம் டைமில் வந்து மெசேஜ் வந்து அவங்களால ப்ராட்காஸ்ட் பண்ண முடியும்னு வச்சுங்களேன் சாக்கெட்டால். ஸோ இப்போ வந்து நம்ம பேக் அண்ட் நோட் அப்ளிகேஷன் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு தென் நம்ம கோடிங்கை எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபார் தட் ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். chat app no express, then command prompt open பண்ணுறேன், npm init. பேக்கேஜ் நேம் chat app node express னே வச்சுக்கிறேன். வெர்ஷன் 1.0.0 வச்சுக்கிறேன். தென் டிஸ்கிரிப்ஷன் ரியல் டைம் chat application. தென் என்ட்ரி பாயிண்ட் index.js ஃபைல் தான். டெஸ்ட் கமாண்ட் நத்திங், git repository நத்திங், keywords real time chat app, then license. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து டிஃபால்ட் பேக்கேஜ் JSON எல்லாமே அது கிரியேட் பண்ணிடும். ஓகேவான்னு கேட்குது, எஸ். தென் இப்போ நம்ம அப்ளிகேஷன்ஸ் தேவையான லைப்ரரிஸ் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ npm i ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஸ் பேக் அண்ட் அப்ளிகேஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணுவோம். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நோட்மேன். ஸோ நோட்மேன் யூஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைக் நம்மளோட
index.javascript அப்ளிகேஷனில் ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சர்வர் வந்து ரீஸ்டார்ட் ஆகிடும். நம்ம மேனுவலாக வந்து ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் பண்ண தேவையில்லைன்னு. ஸோ அதை வந்து நோட் மேனே ஹேண்டில் பண்ணிக்கும். தென் socket.io. ஸோ இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சாக்கெட் கம்யூனிகேஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். தென் கார்ஸ். ஸோ நம்மளதில் வந்து லைக் வேறு வேறு ஹோஸ்ட் நேம் இருக்கனால கார்ஸ் இஷ்யூ வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து கார்ஸை எனேபிள் பண்ணி தென் அதில் வந்து நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட் 3000 வந்துட்டு நான் கார்ஸ்லேருந்து நான் டிசேபிள் பண்ணிக்கணும்னு வச்சுங்களேன். ஸோ டிபெண்டன்சிஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. தென் அதை நான் விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்கேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க டிபெண்டன்சிஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு. தென் நம்ம கொடுத்த எல்லா அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். தென் ஹியர் நம்ம ஸ்டார்ட் கமாண்ட் எழுதலாம். ஸோ npm start கொடுத்தா nodemon index.js. ஸோ இப்போ index.js ஃபைல் கிரியேட் பண்ணோம். index.js ஃபைல். தென் ஹியர் console.log of js file started. சேவ் பண்ணிக்கிறேன். தென் டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். npm start. ஸோ index.js ஃபைல் ஸ்டார்டட்னு வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நம்மளோட index.javascript ஃபைல் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சர்வர் வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளோட அப்ளிகேஷன் வந்து கோடிங் ரைட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட index.javascript ஃபைலுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஸ்ஸு நம்மளோட அப்ளிகேஷன் வந்து எக்ஸ்பிரஸில் ரன் ஆகிறதுல எக்ஸ்பிரஸ் require of express. தென் அடுத்து http பேஸ்ட் நமக்கு வேணும். require of http. ஏன்னா நம்ம http மாடியூல் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து இது கூட கம்யூனிகேட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து http தேவை சர்வருக்கு. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா socket.ioல இருக்கக்கூடிய சர்வர் நம்ம ஆக்சஸ் பண்ணி தான் நம்மளோட கம்யூனிகேஷன் வந்து நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ கான்ஸ்ட் server equal to require of socket.io. ஓகேங்களா? ஸோ இந்த சர்வர் வச்சு தான் நம்ம வந்து சாக்கெட் கம்யூனிகேஷன் வந்து எனேபிள் பண்ணுவோம். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லைக் நம்மளோட எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால வந்து கார்ஸ் இஷ்யூ வரும். ஸோ அதை ரிசால்வ் பண்ணுறதுக்காக நான் கார்ஸ் இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் பேக்கேஜஸ். ஓகே. ஸோ நம்ம தேவைப்படுற டிபெண்டன்சிஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் அப்ளிகேஷனோட இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ const app equal to express of. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எக்ஸ்பிரஸோட இன்ஸ்டன்ஸ் வச்சு ஒரு http சர்வர் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து சாக்கெட் வந்து கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ const server equal to http dot create server of app. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் வச்சு நம்ம ஆப்போட இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம். தென் http யூஸ் பண்ணி சர்வரும் கிரியேட் பண்ணிட்டோம். தென் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வரில் வந்து நம்ம சாக்கெட் கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ அதுக்காக const io equal to new server of. தென் அதுக்கு வந்து நம்மளோட சர்வர் http சர்வர் வந்து பாஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் பெராம்ஸா. தென் செகண்ட் பெராம்ஸா வந்து மிடில் வேர். ஓகேங்களா? ஸோ அந்த கார்ஸ் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம மிடில் வேர் சொல்லியிருந்தீங்களா கார்ஸு. ஸோ அதோட இதை வந்து ஆட் பண்ணணும். ஸோ கார்ஸ் ஆரிஜின். ஸோ எந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து சொல்லணுங்க. http :localhost 5173. ஸோ இந்த URL பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாக ஒயிட் யூஸ் பண்ணி நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா
இந்த ஆரிஜினில் தான் கனெக்ட் ஆகணுச்சுன்னா தென் எந்த மெத்தட்ஸ்லாம் அலோவ் பண்ணணும். மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெட் அண்ட் போஸ்ட் இதை யூஸ் பண்ணி சாக்கெட்ஸ்க்கு வந்து நம்ம எனேபிள் பண்ணும்போது தான் லைக் டேட்டா வந்து ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கும் அண்ட் டேட்டா வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த 2 மெத்தட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாக்கெட்க்கு. தென் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட சர்வருக்கு வந்து எந்தெந்த யூசர்லாம் கனெக்ட் ஆயிருக்குங்க அப்படின்னு டேட்டா தேவை இல்லைங்களா. ஸோ அதுக்காக வந்து ஒரு யூசர்ஸுங்கிற லிஸ்ட்டை வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ யூசர் வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா ஸோ அதுக்காக வந்து இன்புட் சாக்கெட்டில் வந்து லைக் ஆனுங்கிற ஈவெண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வந்து கனெக்ஷன் ஓகேங்களா. ஸோ இந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து அவங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் வச்சுங்களேன். ஸோ சாக்கெட் வந்து ரிசீவ் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு கன்சோல் டாட் லாக் ஆஃப் யூசர் கனெக்டட் ஓகேங்களா. ஒரு யூசர் வந்து சர்வரில் கனெக்ட் ஆகும்போது சாக்கெட் கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது இந்த i.o அந்த கனெக்ஷனோட ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகும்னு வச்சுங்களேன். தென் அவங்க வந்து யூசர் வந்து கனெக்ட் ஆனதுக்கப்புறம் தென் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்தது வரக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணோம் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஈவெண்ட், தென் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா யூசர்ஸோட டீட்டெயில்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுறது, தென் மெசேஜ் சென்ட் பண்ணுற ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஈவெண்ட்டுக்கு நம்ம வந்து கோட் எழுதுவோம். ஸோ சாக்கெட் டாட் ஆன் ஆஃப் ஜாயின் ஈவெண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ ஜாயின் ஈவெண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது யூசர் நேம் தான் ஃபர்ஸ்ட் வரும். யூசர் நேம் தான் பெராம்ஸா ரிசீவ் ஆகும். ஸோ யூசர் வந்து கனெக்ட் ஆகும்போது லைக் நம்மளோட யூசர்ஸ் லிஸ்ட்டில் அதை நம்ம ஆட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கிறோம் இந்த யூசர் வந்து ஆல்ரெடி இருக்காங்களா இல்லையா அப்படின்னு. ஸோ நாட் ஆஃப் யூசர்ஸ் டாட் சம் ஆஃப் யூசர் user.id equal to socket.id ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி அவங்க இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அவங்கள வந்து யூசர்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கணும் வச்சுங்களேன். ஸோ யூசர்ஸ் டாட் புஷ் ஆஃப் ஐடி socket.id. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வர் பேஸ்ட் ரெப்ரசன்டேஷனுக்காக. தென் யூசர் நேம் ஓகேங்களா. ஸோ இப்போ யூசர் வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா லைக் யூசர்ஸோட அரேல வந்து நம்ம நியூ டேட்டா வந்து ஆட் பண்ணிக்குவோம். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ புது யூசர் ஜாயின் பண்ணால் எல்லாத்துக்கும் அதை ப்ராட்காஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அதுக்காக IO டாட் எமிட் ஈவெண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து எமிட் பண்ணணும். எமிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூசர்ஸ்ன்னு ஈவெண்ட்டை வந்து எமிட் பண்ணும்போது நம்ம ஃப்ரண்ட் அண்ட் சைடு வந்து இந்த யூசர்ஸோட ஈவெண்ட்டை வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் யூசரோட ஈவெண்ட் வந்து எமிட் பண்ணும்போது லைக் எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் நம்ம சர்வரோட கனெக்ட்ல இருக்கோ அது எல்லாத்துக்குமே நம்ம அனுப்பக்கூடிய டேட்டா வந்து ப்ராட்காஸ்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யூசர்ஸ் டாட் மேப் ஆஃப் யூசர் தென் லிஸ்ட் தான் போகணும் ஓகேங்களா. யூசர் டாட் யூசர் நேம். ஸோ யூசர் நேமோட லிஸ்ட் மட்டும் போனால் போதும், மித்தபடி ஐடி அதோட டீட்டெயில்ஸ்லாம் அங்கே தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்பணும். லைக் ஒரு யூசர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மற்ற யூசருக்குலாம் அது தெரியணும் இல்லைங்களா. ஹேஸ் ஜாயின் த சார்ட் அந்த மாதிரி போடணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக IO டாட் எமிட் ஆஃப் மெசேஜ் தென் யூசர் நேம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம். ஸோ இது எதுக்காகனா நம்ம CSS வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக லைக் இது வந்து யூசர் அனுப்பின மெசேஜா இல்லை சிஸ்டம் சர்வர் அனுப்பின மெசேஜா. ஏன்னா சர்வர் தான் வந்து எல்லாத்துக்கும் யூசர் ஹேஸ் ஜாயின்ட் நோட்டிஃபிகேட் பண்ணும்போது அதை வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான CSSல வந்து நம்ம ஹேண்டில் பண்ணி கொஞ்சம் யூனிக்காக இருக்கும்னு வச்சுங்களேன் அந்த UI பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அனுப்புனதுன்னு. ஸோ இதுக்காக இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அதோட டைப் வந்து மென்ஷன் பண்ணுவோம் யூசர் நேம் சிஸ்டம்னு. தென் மெசேஜ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் யூசர் நேம்
has joined the chat. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து யூசர் வந்து ஜாயின் பண்ணுற ஈவெண்ட்டை வந்து இப்போ நம்ம முடிச்சாச்சு. ஸோ இப்போ இது வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுதா, யூசர் வந்து ஜாயின் பண்ணோன்னே லைக் அங்கே இருக்கிற யூசர் தென் மெசேஜ் எல்லாமே அங்கே ரிசீவ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும். ஸோ ஹியர் cmd npm init void. So real time chat app react javascript, then cd real npm i. டிபெண்டன்சிஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அப்ளிகேஷனை வந்து VS கோடில் ஓப்பன் பண்ணி நம்ம அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்ணி பார்க்கலாம். டிபெண்டன்சிஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. தென் இதை நான் VS கோடில் ஓப்பன் பண்ணுறேன். இட்ஸ் நாட் நீடட். ஸோ எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறத நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு லைக் ஒட்டுமொத்தமாக VS கோடை வந்து நான் வெளியே ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ அப்போ நான் வந்து 2 ப்ராஜெக்டையும் ஒரே VS கோடில் என்னால் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ ஹியர் எக்ஸ்பிரஸ் JavaScript file, then real time chat app la. So terminal open பண்ணும்போது new terminal. So one terminal for React application, Express, then one application is for React. So React la npm run dev. So இதில் நம்ம செக் பண்ணலாம். Localhost ஓகே 5174. ஸோ அப்ளிகேஷன் நம்ம எக்ஸிஸ்டாக ரன் ஆகிட்டு இருக்கனால அதனால அதில் கருது. ஸோ அப்ளிகேஷன் 5174 நீங்கள் நம்ம மாற்றிக்கலாம் சர்வர் சைடு. தென் ஆக்சஸ் பண்ணும்போது 5174. ஸோ எக்ஸிஸ்டிங் கோடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எல்லாத்தையும் இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ app.css தூக்கிடலாம். தென் index.css வந்து நான் வந்து நம்மளோட ஓன் CSS இருக்குது, அதை நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த CSS ஃபைல்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து ஆசெட் ஃபோல்டரில் நான் ரெபாசிட்டரி போட்டு அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். index.css தென் லோகோ யூஸ் ஸ்டேட் எல்லாம் தேவையில்லை. chat. So chat app இது வந்துச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லைக் லாகோ. ஸோ இந்த பேஜை வந்து ஃபஸ்ட்டு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ கோயிங் தட் div, தென் கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா chat container. ஸோ இந்த chat container கிளாஸ்க்கு ஏற்ற CSS வந்து அந்த index.css ஃபைலில் இருக்கும். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா join and set join இன்னொரு இது. தென் அதுக்கு வந்து false டிஃபால்ட்டாக யூசர் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜாயிண்ட் ஃப்ளாக் வந்து நான் ட்ரூன்னு மாற்றதுக்கப்புறம் அந்த சேட் விண்டோ ஓப்பன் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஆர்எல்ஸ் அந்த யூசர் நேம் என்டர் பண்ணுறது தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நாட் ஆஃப் ஜாயின். ஓகேங்களா. ஸோ யூசர் வந்து ஜாயின் ஆகலை அப்படின்னா ஸோ div class name chat header application முடிச்சிரும். div chat window users வந்து join ஆயிட்டாங்கன்னா chat window. then இந்த div first close பண்ணிக்கணும். div. ஸோ இப்போ chat header வந்துச்சு. chat headerல h2 enter your name.
தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா div class username input box. ஓகேங்களா, username input, then input type text, then placeholder username triple dot, then value equal to username, then on change event set username of e dot target dot value. ஸோ username வந்து நம்ம வந்து ஸ்டேட் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ const username set username equal to use state of empty string. ஸோ இன்புட் டேக் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம், செல்ஃப் ஃபைல் க்ளோஸ் தான். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பட்டன் ஆன் கிளிக் ஜாயின் சேட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணணும். ஜாயின் சேட். ஸோ ஓகே, so const join chat equal to so இந்த div க்ளோஸ் பண்ணல. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம யூஐ பார்க்கலாம். 5714. ஓகேங்களா, ஸோ அங்கே இருக்கிற மாதிரி என்டர் யுவர் நேம், ஜாயின் சேட் எல்லாமே வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம ஜாயின் சேட்டை கிளிக் பண்ணோடனே லைக் இந்த ஜாயின் சேட் ஃபங்க்ஷன் கால் ஆகும். இப்படி கால் ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் வந்து நம்மளோட சாக்கெட்டில் வந்து ஜாயின் ஆகிற லாஜிக் நம்ம எழுதணும்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் வந்து ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா மற்ற ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லேயும் நம்ம அந்த ஈவெண்ட்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட ரெஃபரன்ஸ் நமக்கு வேணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக வந்து யூஸ் ரெஃப் யூஸ் பண்ணி ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சாக்கெட் ரெஃப் equal to use ref of null. ஓகேங்களா, தென் ஜாயின் சேட்டில் ஜாயின் சேட் கொடுக்கும்போது if username dot trim. ஓகேங்களா, ஸோ எம்டியாக இருக்கக்கூடாது, அட்லீஸ்ட் ஒன் கேரக்டராக இருக்கணும். தென் சாக்கெட் ரெஃப் டாட் கரண்ட் equal to IO. ஸோ ஐஓங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் சைடு வந்து நம்ம சாக்கெட்டோட அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா சாக்கெட் டாட் ஐஓ ஐஃபன் கிளைண்ட். ஸோ இது வந்து ரியாக்டில் ஃப்ரண்ட் அண்ட் சைடு யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன். சரிங்களா, ஸோ இப்போ ஐஓ, ஸோ இம்போர்ட் IO from socket IO client. ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் எண்டோட அட்ரஸ் வந்து என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா, ஸோ http local host. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் பேக் எண்டில் ரன் ஆகிட்டு இருக்கனால அதே சர்வரில் வந்து நம்ம வந்து ரன் பண்ண விடக்கூடாது. ஓகே, ஸோ ஆக்சுவலி நம்ம அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுற கோடை நம்ம எழுதலை. ஸோ அதை ஃபஸ்ட் எழுதிடுவோம். ஸோ சர்வர் வந்து லிசன் பண்ணுற இது இருக்கணும்ல. ஸோ சர்வர் டாட் லிசன் ஏற்கனவே 5000 ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து 5001 சூஸ் பண்ணிக்கலாம். console.log of server running on port 5001. ஓகேங்களா, ஸோ
creation of package, that's fine. cd node express. So npm start. So server successful start ஆனதுக்கு அப்புறம் server running on port 5000. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்டில் போடுவோம். ஸோ localhost 5001. ஓகேங்களா? ஸோ ஐஓ வச்சு இந்த கிளைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கூட கனெக்ட் ஆவாங்க. அப்படி கனெக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாயின் ஈவெண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் எமிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சாக்கெட் ரெஃப் டாட் கரண்ட் டாட் எமிட் ஆஃப் ஜாயின் யூசர் நேம் நம்ம சென்ட் பண்ணியிருப்போம். ஐ மீன் நம்ம யூசர் டென்த் ரிசீவ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த யூசர் நேமை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேக் எண்டுக்கு வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணோம்னு வச்சுங்களேன். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா index.js. ஸோ ஜாயின்கிற ஈவெண்ட்டை வந்து எமிட் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஐஓ போட்டோன்னே இந்த யூசர் கனெக்டட் இது வந்துடும். தென் ஜாயினுங்கிற ஈவெண்ட்டை வந்து எமிட் பண்ணோன்னே யூசரோட டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூசர் வச்சு யூசர்ஸோட ஈவெண்ட்டை வந்து நம்ம தான் வந்து எமிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட்ஸ் நாட் யூசர்ஸ். ஓகேங்களா? யூசர்ஸோட ஈவெண்ட்டை வந்து எமிட் பண்ணணும். தென் மெசேஜ் ஈவெண்ட்டை எமிட் பண்ணும்போது யூசர் வந்து ஜாயின் ஆயிருக்காங்க அந்த இதெல்லாம் வந்து சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து நம்ம அதை ரிசீவ் பண்ணோம் இல்லைங்களா, யூசர்ஸோட ஈவெண்ட்டோ அல்லது மெசேஜோட ஈவெண்ட்டோ வந்து நம்ம இது பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அதுக்காக அதை வந்து ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ சாக்கெட் ரெஃப் டாட் கரண்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஆன் ஆஃப் யூசர்ஸ். ஸோ யூசர்ஸ் ஈவெண்ட் யாராவது ட்ரிகர் பண்ணாங்கன்னா இங்கே வந்து நீ அப்டேட் ஆகு. ஸோ ஹேண்டில் யூசர் அப்டேட், சாரி ஹேண்டில் யூசர் அப்டேட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனு கான்ஸ். ஸோ இது வந்து யூசர் இங்கே வந்து ஸ்டேட்ஸை வந்து அதை வந்து அப்டேட் பண்ணணும்னு வச்சுங்களேன். சரி, யூசருங்கிற ஸ்டேட்டை வந்து அதை அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? தென் அதே மாதிரியே வந்து மெசேஜ் அனுப்புறதுக்கு அந்த சாக்கெட் ரெஃப்ஸ் அதை வந்து நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ கரண்ட் டாட் ஆன் மெசேஜ் ஏதாவது வந்துச்சுன்னா, ஸோ மெசேஜ் ஆஃப் ஹேண்டில் நியூ மெசேஜ். ஹேண்டில் நியூ மெசேஜ் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ கான்ஸ்ட் handle new message. ஸோ ஒவ்வொரு மெசேஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட் இருக்கக்கூடிய ஸ்டேட் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யூசர்ஸ் லிஸ்ட்டு, தென் மெசேஜஸ் ஹேண்டில் பண்ணுறது நமக்கு வந்து 2 லிஸ்ட் வேணும். ஸோ கான்ஸ்ட் users set users equal to use state of empty list. Then அதே மாதிரியே வந்து மெசேஜஸ்க்கு அதே இது const messages set messages equal to use state of empty array. ஸோ இங்கே வந்து யூசர் அப்டேட்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா யூசரை வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ செட் யூசர்ஸ் ஆஃப் யூசர் லிஸ்ட். ஸோ இந்த யூசர் லிஸ்ட்டை வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ஸோ யூசர் லிஸ்ட். அதே மாதிரி வந்து மெசேஜ், புது மெசேஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா மெசேஜஸ் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதனால மெசேஜ் then set messages of previous message. So first the previous messages வந்து receive பண்ணனும், then message and then triple dot previous messages. ஓகேங்களா? fine. then இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கான UI வந்து நம்ம தான் வந்து ரெடி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து யூசர் வந்து லாகின் பண்ணிட்டாங்க அப்படின்னா சேட் விண்டோ அப்படி வரும். ஸோ நம்ம போய் பார்ப்போம். ஸோ யூசர் நேம் தமிழ். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு.
npm run div. So localhost 5174, username Tamil. இதை error அடிச்சிருக்கு. Let's see. ஓகே, ஸோ சேட் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அந்த ஃப்ளாகை வந்து நம்ம மாற்றுறதுக்கு வந்து இது பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஜாயின் சேட்டு செட் ஜாயிண்ட் ஆஃப் ட்ரூ. இந்த ஃப்ளாகை வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம் வச்சுங்களேன். ஸோ அதனால தான் வந்து அது வந்து மாறலை. ஸோ சேட் விண்டோ வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அதில் இருக்கிற சேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்பியர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து யூஐ வந்து ரெடி பண்ணணும். ஸோ நான் வந்து ரொம்ப டைம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதை நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட கோடையும் நான் உங்களுக்கு வந்து யூஐயில் கொடுத்துறேன். ஸோ இப்போ இந்த சேட் விண்டோவில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ வெல்கம் அவங்களோட யூசர் நேம் காட்டும். தென் லாக் அவுட் பட்டன் வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். தென் அந்த லாக் அவுட் ஈவெண்ட் வந்து நம்ம வந்து எழுதுவோம். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் நம்ம ஸ்டேட்டில் அப்டேட் ஆகும் பார்த்தீங்களா, அதை வந்து டிஸ்பிளே பண்ணணும். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் லிஸ்ட். இதில் வந்து கிளாஸ் நேம்ஸ் வந்து யூசர் நேம் வந்து மீ, லைக் நான் ஒரு இதை சென்ட் பண்ணணும்னா லைக் ஜாயின்ட் த சேட். அதே பார்த்தீங்கன்னா சாரி, நான் இது பண்ணனா லைக் மீங்கிற கிளாஸ் நேம் வரணும். லைக் நான் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்டில் சேட் வரும். அதே மற்றவங்க அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா ரைட்டில் சேட் வந்து அலைன் ஆகும். அதே வந்து சிஸ்டம் கிளாஸ் நேம் சிஸ்டம் வந்துச்சுன்னா லைக் ஜாயிண்ட் த சேட்னு வந்ததுன்னா அது வந்து ஹேஸ் லெஃப்ட் த சேட். அந்த மாதிரி ஸ்ட்ரிங் இருக்கிற கண்டென்ட் வந்ததுன்னா அது வந்து சிஸ்டம்னு கிளாஸ் நேம் வந்து ஆட் பண்ணிடுவோம் வச்சுங்களேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து சென்டராக வந்து அலைன் பண்ணிக்கும். லைக் இங்கே நம்ம பார்த்த மாதிரி இந்த இடத்துல சென்டர் அலைன் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த கிளாஸ் நேம்ஸ் இது வந்து மீங்கிற கிளாஸ் நேம் வந்து இது வந்து ஆட் பண்ணிடும். யூசர் நேம் வந்து கரண்ட் யூசராக இருந்தாங்கன்னா, அப்படி இல்லைன்னா அது வந்து நார்மலாக மற்ற யூசர்ஸ் மாதிரி இங்கெல்லாம் டிஸ்பிளே பண்ணிவிடும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தென் அவங்களோட யூசர் நேமு, தென் அவங்களோட மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணும். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேட் இன்புட். ஸோ யூசர்ட் இருந்து இன்புட் வாங்குறதுக்காக அந்த டெக்ஸ்ட் பாக்ஸு, தென் அதை சென்ட் பண்ணுறதுக்கு ஒரு சென்ட் பட்டன். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெசேஜுங்கிற இது இல்லை, அந்த ஸ்டேட் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ கான்ஸ்ட் message set message equal to use state of empty. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா send message. So const send message equal to ஸோ இப்போ வந்து சென்ட் மெசேஜ் இது பண்ணுறதுல நம்ம வந்து மெசேஜ் ஈவெண்ட்டை வந்து ட்ரிகர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மெசேஜ் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிம் பண்ணிக்கணும். மெசேஜ் டாட் ட்ரிம் ஆஃப், தென் சாக்கெட் ரெஃப் டாட் கரண்ட் டாட் எமிட் ஆஃப் சென்ட் மெசேஜ் அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். தென் யூசர் நேம், நம்மளோட யூசர் நேம் வந்து சென்ட் பண்ணுறோம். தென் அனுப்புன மெசேஜ். ஸோ இதை தான் வந்து சர்வருக்கு போய் அதை வந்து சர்வர் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு வச்சுக்கலாம். ஸோ மெசேஜ் வந்து சென்ட் பண்ணதுக்கப்புறம் பாக்ஸை வந்து எம்டி பண்ணுறதுக்கு செட் மெசேஜ் வந்து எம்டின்னு வச்சிடறோம். தென் அதுக்கு அடுத்தது வந்து சென்ட் மெசேஜ் முடிஞ்சது. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லாக் அவுட். ஸோ லாக் அவுட்டுக்கு கான்ஸ்ட் லாக் அவுட் if of socket ref dot current இருந்துச்சுன்னா socket ref dot current dot disconnect, then dot current equal to nullங்கிற வேல்யூ வந்து அசைன் பண்ணிடும் வச்சுக்கலாம். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செட் யூசர் நேம் வந்து எம்டி பண்ணிடணும். யூசர் நேம் எம்டி பண்ணால் அதை வந்து என்டர் யூசர் நேம் அந்த சேட் பாக்ஸுக்கு கொண்டு போயிடும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து செட் ஜாயிண்ட் ஆஃப்
ஃபால்ஸ். யூசர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு chat window வந்து மாற்றிடணும். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா set messages empty. set message of empty string. தென் set messages array வந்து ஃபுல்லாக வந்து எம்டியாக மாற்றிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ லாக் அவுட்டும் முடிஞ்சது. தென் இப்போ வந்து ஃப்ரண்ட் ஹேண்ட் சைடு வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக முடிஞ்சிச்சு. தென் அடுத்து வந்து பேக் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட் மெசேஜ் ஈவெண்ட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹியர் socket dot on of send message. ஸோ இதை வந்து ரிசீவ் பண்ணி ப்ராட்காஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அதுக்காக வரக்கூடிய டேட்டாவை அப்படியே ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ IO dot emit of message comma data. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட்டுக்கு நம்ம ஈவெண்ட் எழுதணும். ஸோ சாக்கெட் டாட் ஆன் ஆஃப் டிஸ்கனெக்ட். ஸோ டிஸ்கனெக்ட் அவங்க ட்ரிகர் பண்ணாங்கன்னா நம்ம வந்து யூசர் ஹேஸ் லெஃப்ட் த சேட் அந்த மாதிரி அனுப்பணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூசர் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். கான்ஸ்ட் யூசர் ஈக்குவல் டு users dot find of user, then user dot id equal to socket dot id. ஸோ யூசரை கரெக்டாக ஃபைன் பண்ணிக்கணும். தென் இஃப் ஆஃப் யூசர் இருந்தாங்கன்னா IO dot emit of யூசர்ஸோட ஈவெண்ட் வந்து நம்ம வந்து எமிட் பண்ணணும். ஸோ நியூ யூசர் லிஸ்டோட ஸோ users dot filter of u dot id not equal to socket dot id இருக்கும். தென் அதை ஜாயின் பண்ணி லிஸ்ட்டாக அவங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணோம்னு வச்சுங்களேன். தென் டாட் மேப் ஆஃப் user dot user name. ஓகேங்களா? யூசர் இருந்தாங்கன்னா ஈவெண்ட் வந்து எமிட் பண்ணோம். தென் அதுக்கடுத்து மெசேஜ் IO dot emit of message. யூசர் நேம் பார்த்தீங்கன்னா system. Then message user dot username has left the chat. Event and chat. Then இப்போ UIல வந்து பர்ஃபெக்ட்டா லோட் பண்ணி நம்ம அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ யூசர் நேம் என்டர் பண்ணுறோம். தமிழ் ஆன்லைன் யூசர்ஸ் தமிழ் ஹேஸ் ஜாயின்ட் த சேட். ஓகேங்களா? ஸோ இப்போ 7-4 லோட் பண்ணலாம். ஸோ 5174 ஸ்கில் ஹப் ஹஸ் ஜாயின்ட் த சேட். இங்கே பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் தமிழ் ஸ்கில் ஹப் தான் வந்துருச்சு. ஸ்கில் ஹப் ஹஸ் ஜாயின்ட் த பார்ட். ஸோ தமிழ் வந்து மெசேஜ் பண்ணுறது வெல்கம் ஸ்கில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் ஸ்கில் வந்துருச்சு. ஸோ இப்போ ஸ்கில் ஹப் வந்து தமிழ் கூட சேட் பண்ணுறாரு. தமிழ். ஸோ இங்கே தமிழ் அனுப்புனது இந்த இடத்துல வந்து சப்ஸ்கிரைப் ஆகிருன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த மாதிரி தான் சாக்கெட் யூஸ் பண்ணி வந்து ரியல் டைமில் வந்து கம்யூனிட்டிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து இப்போ லாக் அவுட் கிளிக் பண்ணேன்னு வைங்களேன். ஸோ ஸ்கில் ஹப் லாக் அவுட் பண்ணார்னா லாக் அவுட் ஈவெண்ட் அங்கே ட்ரிகர் ஆகலைன்னு நினைக்கிறேன். 1 minute. டிஸ்கனெக்ட் ஸ்பெல்லிங் தப்பாக போட்டிருக்கேன். டிஸ்கனெக்ட். ஸோ இப்போ லாக் அவுட் கொடுத்தா லாக் அவுட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கில் ஹப் ஹேஸ் லெஃப்ட் த சேட். 1 minute. திரும்ப ரிலோட் பண்ணிக்கலாம். ஸோ
Tamil join the chat. Sam join the chat. Hi. Hello. Sam வந்து log out ஆகுறாரு. Sam has left the chat. இது ஒரு சின்ன CSS வந்து இஷ்யூ வந்துருக்கு. ஸோ அதான் வந்து இதை வந்து லெஃப்டில் அலைன் பண்ணிடுச்சு. எஸ்ங்க, இந்த இடத்துல வந்து செட் யூசர்ஸ் வந்து நல் பண்ண மறந்துட்டேன், எம்டி பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ நீங்கள் லாக் அவுட் பண்ணினா பர்ஃபெக்டாக இருக்கணும். சாம். ஸோ ஃபஸ்ட் அப்ளிகேஷன் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். தென் ஹியர் ரெஃப்ரெஷ் Sam. Still users வந்து ஆட் ஆகிட்டே தான் இருக்காங்க. இஷ்யூ ஐடென்டிஃபை பண்ணிட்டேங்க. ஆக்சுவலி இங்கே ஃபில்டர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை வந்து யூசருக்கு வந்து அசைன் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால தான் இஷ்யூ வந்திருக்கு. ஸோ யூசர்ஸ் ஈக்குவல் டு ஃபில்டர் பண்ணிவிட்டு தென் அந்த யூசர்ஸை தான் வந்து நம்ம வந்து மேப் பண்ண அனுப்பணும் வச்சுங்களேன். ஸோ Sam, தென் தமிழ் தென் தமிழ் லாக் அவுட் பண்ணிட்டாப்புல இங்கே வந்து சாம் மட்டும் தான் இருக்குங்களேன். ஸோ தமிழ் ஹேஸ் லெஃப்ட் த சாட். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து சம் சிஎஸ்எஸ் இஷ்யூ தான் ஏதோ அப்ளை ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல சிஸ்டம்ங்கிறது வந்து வரல. ஸோ தட்ஸ் வை. ஸோ அதை நான் செக் பண்ணுறேன். ஸோ இந்த கண்டிஷன்ஸில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. மேபி கண்டென்ட்டில் கூட மிஸ் மேட்ச் இருக்கலாம். ஸோ index.jsல left the chat டாட்டை விட்டுட்டு பாருங்கள். ஸோ அதனால தான் அது ஆஃப் வச்சிருக்கு. ஸோ நவ் வந்து லாக் அவுட் பண்ணியாச்சு. சாம் ஜாயின் த சேட். தமிழ் லாக் அவுட் பண்ணோன்னே ஓகேங்களா, தமிழ் ஹேஸ் லெஃப்ட் த சாட். இப்போ சாம் வந்து ஹாய் அனுப்புறாரு. ஸோ யார் யாரெல்லாம் லைவ்ல இருக்காங்களோ அத்தனை யூசர்ஸ்க்கு அது வந்து ப்ராட்காஸ்ட் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் லைவ் ஸ்கோர் நமக்கு யூஏல டிஸ்பிளே ஆகிற மல்டிபிள் எல்லா அப்ளிகேஷன்ஸும் இதை யூஸ் பண்ணி தான், இந்த சாக்கெட் யூஸ் பண்ணி தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. தென் சேட் அப்ளிகேஷன் லைக் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இந்த மாதிரி எல்லாமே இந்த சாக்கெட் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் மெசேஜ் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இங்கே வந்து நம்ம டேட்டாபேஸ் எதுவுமே இன்டெகிரேட் பண்ணல. ஜஸ்ட் நம்ம சர்வர் எப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறோமோ அப்போ இந்த டேட்டா எல்லாமே ஃபுல்லாகவே எரேஸ் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு மெசேஜஸ் இது எல்லாமே ஒரு லிஸ்ட்டில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். தென் இன்னும் நம்ம அடுத்து மேபி நெக்ஸ்ட் போடுற வீடியோஸில் இதில் வந்து எப்படி வந்து டேட்டாபேஸ் இன்டெகிரேட் பண்ணி எப்படி வந்து ஒரு ரியல் டைம் கம்யூனிகேஷன் வந்து எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ இது வந்து குரூப் பேஸ்ட் கம்யூனிகேஷன் தான் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதே வந்து எப்படி யூசர் பேஸ்ட் கம்யூனிகேஷன், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சாமுங்கிற ஒரு யூசர் வந்து தமிழுக்கு மெசேஜ் பண்ணால் அது வந்து தமிழுக்கு மட்டும் போகிற மாதிரி, ப்ராட்காஸ்ட் பண்ணாமல் தமிழுக்கு மட்டும் போகிற மாதிரி பண்ணால் லைக் சேம் அந்த யூசர் ஐடியை வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த யூசர் ஐடியை வச்சு நம்ம அவங்களோட யூசர் ஐடிக்கு மட்டும் அந்த ஈவெண்ட் மெசேஜை வந்து நம்ம அனுப்புவோம்னு வச்சுங்களேன். ஸோ அவ்வளோதான், அது ஒரு சின்ன சிம்பிள் இதுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.